அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. நாம நாம கண்டதெல்லாம் கனவா? இவ்வளவு நேரம் கனவா கண்டுகிட்டு இருந்தோம். ச்சே, விடிஞ்சிருச்சா? ஷோ, விடிஞ்ச பிறகு வந்த கனவு வேற. நாம ஒண்ணு நினைச்சா என்ன இப்படி நடக்குது? சரி, ஓகே, ஏதா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இந்த சிந்துவை கூட்டிட்டு போறோம். சித்தார்த்தோட குணம் என்னங்கறத காமிக்கிறோம். டேய் சித்தார்த், என்கிட்டே வாட சவால் விடுற. இருடா இரு, இன்னைக்கு நீ யாரு, உன் குணம் என்னங்கறத சிந்துவையே நேரடியா பார்க்க வைக்கிறேன். நடிக்க வாட செய்யற. உன் நடிப்பு எத்தனை நாளைக்கு நான் பாத்துறேன். இன்னும் கல்யாணத்துக்கு 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இவன் குணம் என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்து கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு யோசிக்க முடியும். வைஷு, ரத்னமா இப்பவே எழுந்துட்டானா? எங்க போறான்? ஒருவேளை நம்ம கனவு கண்ட மாதிரி விடிய முன்ன அந்த அபிமன்யுவை பார்க்க போறானா? இப்பவே பார்க்க போனா சிந்துவை எழுப்பி கூட்டிட்டு போயிட வேண்டிதான். சரி சரி, ரத்னா எங்க போறான் என்னன்னு பார்க்கலாம். சிந்து, ஹே, என்ன தேடி நீயா? டேய் சித்து. சொல்லு சிந்து. என்ன சிந்துவா? டேய், என்ன காலங்காத்தாலே பகல் கனவா? ஊவா? டேய் சித்து. சிந்து, திரும்பவும் டேய், நான் உங்க அப்பேண்டா. தூக்கத்துல இருந்து எழுந்துரு. அப்பா, என்ன சிந்துவை காணோம், அப்பாவையும் காணோம். யாரு நம்மள கூப்பிட்டது? ஆமாண்டா, எங்க 2 பேத்து தவிர இன்னும் வேற யாராவது உன்னை கூப்பிட வராங்க. அப்பா, வாப்பா. என்னடா வா? என்ன பகல் கனவா? ஐயோ, கனவு இல்லப்பா, நானும் சிந்துவோம். ஐயோப்பா, இவ்வளவு நேரம் நான் கண்டதெல்லாம் கனவா? தப்பில்லடா, இன்னும் கல்யாணத்துக்கு 5 நாள் தான் இருக்கு. கண்டுக்கோ, இப்ப காங்குறதான் கனவு. அதுக்கப்புறம் நீ சிந்துவை நினைச்சு கனவுலாம் காங்க முடியாது. என்னப்பா சொல்ற? அடுத்து சிந்து உன் பக்கத்துல தானே இருக்க போறா. ஆமாப்பா. சரி, டேய் சித்து, சொல்லுப்பா. இன்னைக்கு ரத்னத்தையும் வைரத்தையும் மீட் பண்ண போறோம். சிந்துட்ட சொல்லிட்டியாடா? இல்லப்பா. ஏண்டா, ஏன் சொல்லல? அவங்க வீட்டுக்கு நாம போனா சொல்லலாம். அந்த ஆளுங்க தானே நம்மள பார்க்க வருதுங்க. அத என்னத்த சொல்லன்னு சொல்லல. டேய், அப்படிலாம் இல்லடா. என்ன அந்த ரத்னமும் வைரமும் வீட்டுல யார்ட்டையும் சொல்லாமையா நம்மள பார்க்க வராங்க? அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது மாதிரி சிந்துவுக்கும் தெரியும். அப்போ சிந்து என்ன நினைப்பா? அப்பா, என்ன தப்பா நினைச்சுக்குவாளோ? கண்டிப்பாடா. இங்க பாரு, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இனி நீ ஏதாவது அவகிட்ட மறைக்கிறதோ, அவ ஏதாவது உன்கிட்ட மறைக்கிறதோ உங்க லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுண்டா. அதனால எதா இருந்தாலும் சிந்து கிட்ட சொல்லு. சிந்து கிட்ட? அப்பா, அவங்க வர்றதே நீ அவங்க கிட்ட ஏட்டிக்கு போட்டிக்கா பேசதான். அத போய் நான் சிந்து கிட்ட சொல்லி டேய் சித்து, என்ன சிந்துவும் அவங்க அப்பையும் கூட சேர்ந்து வரப்போறாளா? அவங்க அப்பைங்க 2 பேரும் தனியா தானே வருவாங்க. இங்க பாருடா, நாமக்குள்ள பேசுறது வேற, ஆனா நீ சிந்து கிட்ட நடந்துக்கிறது வேற. எப்பவும் சிந்துக்கு நீ நம்பிக்கையா இரு. உன் மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டாலும் அப்புறம் உன்னை எந்த விஷயத்துல நம்புறது கஷ்டமாயிடும். அப்பா, நிஜமாவா? ஆமாண்டா. இங்க பாரு, எங்க பகையெல்லாம் நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க போய் சேர்ந்துட்டா அதுவும் மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா நீ சிந்து கூட வாழ்றது கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்டா. அதுவும் என் மவன் ஆசையா ஆசைப்பட்ட விஷயம் அது இப்போ நடக்க போகுது. அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்டா. சரிப்பா, நான் சிந்துக்கு இப்பவே கால் பண்ணி சொல்லிடுறேன். சரி. டேய் சித்து. சொல்லுப்பா. இல்ல, அந்த ரத்ன வைரத்துக்கிட்ட நான் கொஞ்சம் ஹாசா பேசணுமா? ஏன்னா கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பேசிக்கலாமே. பா, பேசிதான் ஆகணும். நான் 2 பேத்துக்கும் பொதுவா இருந்துக்கிறேன். ஆனா நீ பேசு, உன் மனசுல உள்ள எல்லாத்தையும் பேசு. இது உனக்கு பேச வேண்டிய நேரம்ப்பா. எத்தனை நாள் அவங்கள நினைச்சு நீ கஷ்டப்பட்டிருப்ப. அதுக்கெல்லாம் ஒரு மனசு ஆறுதலுக்கு இன்னைக்கு நீ பேசு. டேய், நான் பேசுறதுனால ஒண்ணு இல்லடா. அதனால உன் கல்யாணத்துல எதுவும் பா, கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இனி அந்த ஆண்டவனே நினைச்சாலும் என் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாம் எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ விட்டுறாதப்பா. இப்ப நீ பேசுற பேச்சுதான் அடுத்து எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ரத்னத்துக்கிட்ட பேச முடியும். மனசுல வச்சுக்கோ. சரிடா. சரி சரி, அந்த ஆளுங்க 10 மணிக்கு வாரேன்னு சொல்லிருக்கானுங்க. நம்ம இங்க இருந்து ஒரு 10:30 கிளம்புவோம். ஏன்டா? நமக்காக காத்துக்கிட்டு இருக்கட்டும்பா.
இதுல என்ன தப்பு இருக்கு? ஓ ஓஹோ சரிடா. 10:45 என்ன 11 மணி கூட அப்பனா கிளம்புவோம். சரிப்பா, கிளம்பலாம். அப்புறம் நீ போ, நான் சிந்து கிட்ட பேசிக்கிறேன். டேய் டேய், என்னடா சிந்துக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னதே நானு. நான் பேச மாத்திரம் என்ன கலட்டி விடுற? யோ, உன்னை வச்சுட்டு நான் என்னையா பேசுவேன்? போயா. சரிதான். என்னடா? ஏய் சிந்தாமணி, அடுத்து உனக்கு என்ன வேலை? தூங்குறது தானே? பா, தூக்கத்துல இருந்து எழுப்பிடக்கூடாது. ஏன்டி இந்த பாடு படுற? டேய், எனக்கு தூக்கம் தாண்டா முக்கியம். ஷோ, மணி எத்தனை? 7 தான் ஆகுதா? 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். 1 மணி நேரம் வீணா போகுதுடா. பாத்தியாட சேட்டைய? இவ வாழ்க்கை வீணா போக கூடாதுன்னு நம்ம நைட்டெல்லாம் தூங்காம காத்து கடந்து காலையில வந்து எழுப்பி விட்டு என்ன ஏதுன்னு விவரம் கேட்டா இவளுக்கு தூக்கம் தான் பெருசா போச்சு. என்னடா வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னு கேட்டா இப்பவே போய் கிச்சன்ல செஞ்சு கொடுத்துருவியா? கிச்சனா? அதானே, சிக்கன் சொன்னா தெரியும், கிச்சன் சொன்னா உனக்கு தெரியுமா? அட போடா. டேய் சரத்து, ஏ சிந்தாமணி, வேதவழியத்த உன்கிட்ட என்ன சொன்னாங்க? என்கிட்ட என்ன சொன்னாங்க? ஏதோ ரகசியம் சொன்னதா கேள்விப்பட்டேன். ரகசியமா? என்னதுடா? ஏ தூங்கு மூஞ்சி, போ போய் முகத்தையாவது கழுவிட்டு வா. ஆ, முகத்தெல்லாம் கழுவிட கூடாது. கழுவிட்டா தூக்கம் போயிடும். தூக்கம் போயிடுமா? ஆ, நீங்க பேசிட்டு போனதும் 1 ஹவர் தூங்கணும். இன்னும் என் டைம் 1 ஹவர் இருக்கு. அட கொடுமையே கொடுமையே, அங்க உன் கல்யாணத்தை நினைச்சு நாங்களே கவலைப்பட்டுட்டு இருக்கோம். உனக்கு இப்ப தூக்கம் ரொம்ப முக்கியம். எதுக்குடா இவனை கூட்டிட்டு வந்த? சிந்து, கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு, தெரியுமா தெரியாதா? 5 நாள் தான் இருக்கா? இல்ல இன்னும் 500 நாள் இருக்கு. சரி, ஓகே. அப்பனா 500 நாள் கழிச்சு வந்து எழுப்புங்க. அட தூக்கத்துக்கு பிறந்தவளே. சிந்து, என்னடா? வேதவழி அத்தை. வேதவழி அத்தை என்ன சொன்னாங்க? சித்தார்த்த பத்தி. சித்தார்த்த பத்தி எப்பவும் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ரத்ன மாமா வைர மாமாட்ட பேசுறத பத்தி அதுவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தானே இருப்பாங்க. சோ, கொஞ்ச நாளும் சாடமாடியா சொல்லுவோன்னு பார்த்தா இவளும் வேற வழியாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தத நம்ம பின்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தத நேரடியா சொல்ல வச்சிருவா போல. சொல்லு. அடுத்து? அடுத்த ஆசை தோசை அப்பள வடை. காலையில டிஃபனா? இடே சரத்து, போதையில இருக்கிறவன் கூட தெளிஞ்சிருவான் போல. இங்க பாரு இந்த மாட, தூங்கினாலே போதை ஏறின மாதிரி இருக்கா. யோ நீ சும்மா இரேண்டா. இவன் என்ன சொல்றான்? ஷோ, நீ அமை சொன்ன மாதிரி தான் இருக்க. அபிமன்யு அங்கிள் வந்திருக்காங்க, தெரியுமா தெரியாதா? தெரியும்டா. ஏய், இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஆனா சரத்து, நீ யார்கிட்டயும் சொல்லாத. ஐயோட ரகசியம் இதெல்லாம் என்னைக்கோ ஓபன் பண்ணியாச்சுடி. என்ன சொல்லாத? அது ஒண்ணு இல்லடா. அபிமன்யு அங்கிளும் நம்ம ரத்னப்பாவும் வைரப்பாவும் மீட் பண்ண போறாங்க. மீட் பண்ண போறாங்களா? எப்போ? இன்னைக்கு காலையில. எதுக்காக என்னன்னு தெரியலடா. ஆனா நம்ம ரத்னப்பா வைரப்பா வீட்ல யார்கிட்டயும் சொல்லலையா. உன்கிட்ட மட்டும் சொன்னாரா? ஐயே, என்கிட்ட அப்பா சொல்லல, வேதவழி அத்தை சொன்னாங்க. அத்தைக்கு எப்படி தெரியும்? அதான்டா தெரியல. அப்புறம் அவங்க மீட் பண்ற இடமெல்லாம் அத்தைக்கு தெரியுமா? என்ன கூப்பிட்டுருக்காங்கடா. எதுக்குடி? அதாவது அவங்க எல்லாம் மீட் பண்ணி பேசும்போது சித்தார்த்தோட குணம் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சு நீ ஒரு முடிவு எடுத்துக்கிடுவேலன்னு சொன்னாங்க. இனி முடிவெடுத்து என்ன பண்ண போற? அதான் எனக்கும் தெரியல. நான் சொன்னேன் சித்தார்த்த பத்தி நல்லா தெரியும், அதெல்லாம் வேண்டான்னு. அவங்க தானே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏண்டி, அவனை பத்தி உனக்கு எவ்வளவோ தெரியும். இப்ப கல்யாணம் பேசினதுக்கு அப்புறம் உனக்காக எந்த அளவுக்கு மாறி இருக்கானு தெரியும். இனி என்னத்த நீ போய் பார்க்க போற? ஐயோ, அதத்தான் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஆளே வா, நீ அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நல்லதுன்னு சொல்றாங்க. சரி, நீ என்ன பண்ண போற? மாட்டேன்னு சொன்னா விட மாட்டேங்கிறாங்கடா. வேற வழி இல்ல, போய் பார்த்துட்டு வந்துட்டா. என்னடா? இல்ல, நீ பார்க்க போற. சித்தார்த்த ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசுறான், நீ என்ன பண்ணுவ? அவனை திட்டுவேன். டேய் சரத்து, தப்பு பண்ணிட்டோம்டா. என்னடா? இவள வீட்டை விட்டு எங்கேயும் போக விடாம ஆக்கணும் நம்ம காலங்கத்தாலே பிளான் பண்ணி வந்தோம் பாத்தியா? அதுதான்டா மிகப்பெரிய தப்பு. ஏன்டா ஒரு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி கொடுத்து இந்த ரூம்லயே உட்காந்து தின்னுக்கிட்டுன்னு சொன்னா அவ ஆட்டுக்கு அழகா உட்காந்து தின்னுட்டு இருப்பா. இவளை வச்சு நம்ம என்னென்னமோ பிளான் பண்ண பாரு. சோ, நம்மள சொல்லணும். ஏய் பாரா, என்ன சின்ன பிள்ளைன்னு சொல்றான். அப்பாடா, இதுவாது புரிஞ்சதே. பாரு சிந்தாமணி, நீ வேதவழியத்த கூட எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். ஐயோ டேய், நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த மீட்டிங் பிளான் எல்லாமே சித்தார்த்துக்கு தெரியும். அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, தெரியுமா? சொல்லலையா? சொல்லவே இல்லடா. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அத்தாடி, இது குருவி ரொட்டி சாப்பிட புள்ளன்னு பார்த்தா காக்கா குருவி எல்லாம் வேட்டையாடுற புள்ளையால இருக்கு. ஏய் இல்லடா, கொஞ்சம் மெச்சூரா தான் இருக்கா. கொஞ்சம் பேசாம இரேண்டா. டேய், ஏன் போன் தான், எடுத்து கொடு. ஏய், சித்தார்த்த தாண்டி கால் பண்றான். சித்தார்த்தா, இந்நேரமா? நான் தூங்கிட்டு இருப்பேன், அவனுக்கு தெரிய வேண்டாமா? சுத்தம். இப்ப போனை எடுத்து கொடுக்கவா வேண்டாமா? சரி, குடு குடு. ஹாய் ரோஸ்மா, குட் மார்னிங்.
குட் மார்னிங் சித்தார்த். என்ன இந்நேரம் கால் பண்ணிருக்க? ஏய் சாரி நீ தூங்குவேன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம், அதனாலதான். என்ன? சிந்து, இன்னைக்கு ஏன் மாமனாரும் ஓ மாமனாரும் மீட் பண்ணிக்க போறாங்க. மாமனாரா? ஆமாமா, அப்பா இங்க ஊருக்கு வந்ததுமேவும் ரத்ன மாமாவை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. நானும் ரத்ன மாமாட்ட பேசினேன், ஆனா டைமிங் ஃபிக்ஸ் பண்ணல. நேத்து நைட்டு தான் சொன்னாங்க இன்னைக்கு காலையில 10 மணிக்கு மீட் பண்ணலான்னு. நைட்டு கால் பண்ணுவோன்னு பார்த்தேன், நீ தூங்கிருப்ப, எதுக்கு தொந்தரவு பண்ணேன்னு அதான் இப்ப கால் பண்ணேன். ஓ அப்படியா? எங்க மீட் பண்றாங்கன்னு கேளு. சித்தார்த், எங்க மீட் பண்றாங்க? நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள பார்க்ல தான். நீயும் போறியான்னு கேளு. டேய், நீ போறியா? ஆமாமா, அப்பா கூட்டிட்டு நான் தான் போனோம். நீயும் வரதா இருந்தா வாவேன் அப்பா கூட. இல்ல அப்பா என்கிட்ட ஒன்னும் சொல்லல, அதனால நீங்க போயிட்டு வாங்க. சரி ஓகேமா, நான் போயிட்டு வந்துட்டு உனக்கு கால் பண்றேன். சரி சித்தார்த். பாய். தூங்கு இன்னும் கொஞ்ச நேரம். நான் வீட்ல இருந்து கிளம்ப முதல்ல உனக்கு கால் பண்ணி சொல்றேன். ஓகே சித்தார்த். பாய்மா. ம். வெச்சுட்டா. ஓகே, அப்பா சொன்ன மாதிரி சிந்து கிட்ட சொல்லியாச்சு. இனி சிந்து கண்டிப்பா வரமாட்டா. இருந்தாலும் நாம அவகிட்ட முன்னக்கூடிய சொன்ன மாதிரியும் ஆயிப்போச்சு. சித்தார்த், நீ கிரேட்ரா. ஒன்ன மிஞ்சா யார் இருக்கா? டேய், சித்தார்த் கரெக்டா தான்டா இருக்கான். பாரு, டைம் ஃபிக்ஸ் பண்ணனும் கால் பண்ணி சொல்லிட்டான். ஆமாடா. சிந்து, சொல்லுடா. வேதவழி அத்தை கூப்பிட்டா நான் பாத்துக்கிறேன். என்னையே மீறி உன்கிட்ட வந்து பேசுனாங்க, கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு எனக்காக நீ போகாத. ஏண்டா? போகாதடி. எதுக்கு? இந்த அளவுக்கு சித்தார்த் உனக்கு கால் பண்ணி சொல்லிட்டான், இப்ப நீ வரலன்னு சொல்லிட்ட. அதே மீறி அங்க கிளம்பி போனேனா நல்லா இருக்காதுடி. சித்தார்த்துக்கு நீ உண்மையா இருக்கிற மாதிரி இருக்காது. ஆமால. சரிடா, நல்ல வேலை நீ சொன்னியே. இல்ல கண்டிப்பா வேற வழியாத்த கூப்பிட்டோன்னா நான் கிளம்பி போயிருப்பேன். அவங்க சொன்னாலும் நான் போக மாட்டேன். ஓகேவா? சரிடி. சரி மீட்டிங் முடிஞ்சதுல கிளம்புங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். அட தூங்கு மூஞ்சி. டேய் வாடா, நம்ம போய் கல்யாண வேலைய பாப்போம். சரிடா. சரத்து, நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டேல? கல்யாணத்துக்கு மேக்கப் செட்டு தானே? வாங்கிட்டீங்களா இல்லையா? இன்னைக்குதாமா போனோம், போய் வாங்கிட்டு வாரோம். ஓகே கிளம்புங்க. டேய் வாடா, இல்லாட்டி கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி கதவு பூட்டிடுவா. சரி வாடா போலாம். ரத்னா எங்க? அதுங்களும் கிளம்பிட்டானா? ரத்னா. ஹலோ அத்தை, குட் மார்னிங். உன்னோட குட் மார்னிங் கொண்டு போய் குப்பையில போடுறா. குட் மார்னிங். குட் மார்னிங் யார் கேட்டப்ப உன்கிட்ட குட் மார்னிங்? இப்ப நான் என்ன சொன்னேன்னு இப்படி கத்திக்கிட்டு போறாங்க. குட் மார்னிங்க கொண்டு போய் குப்பையில போடவா? அது எப்படி போட முடியும்? சக்தி. ஏய் சுபா, குட் மார்னிங். எதுக்குடி முறைக்கிற? குட் மார்னிங் தானே சொன்னேன். என்ன பார்க்க உனக்கு எப்படி தெரியுது? ஏமா? சொல்லுடா, எப்படி தெரியுது? அது அழகா பொம்மை மாதிரி அழகா இருக்கமா? காட்டறவன் குப்பை மாதிரி தெரியுது என்ன? குப்பையா? நோ 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 நோ. வாய மூடுடா. என்கிட்ட இனிமேல் பேசவே பேசாத. எதுக்கு பேசாத? அத சொல்லிட்டு போ. ஏடா, உங்க அத்தைட்ட குட் மார்னிங் சொல்லு. அவங்க குப்பையில போடுன்னு சொன்னதும் அந்த குட் மார்னிங்க கொண்டு வந்து என்கிட்ட போடுற. ஏடா, நானா உனக்கு குப்பையா? ஏண்டா, ஒரு மனுஷனுக்கு இப்படி இல்லாம சோதனை வரும்? என்ன? இல்ல அந்த கனி, அது அந்த குட் மார்னிங் இல்ல. அத்தை கிட்ட சொன்ன குட் மார்னிங் அப்பவே குப்பையில போட்டேன். இது வேற குட் மார்னிங். நிறுத்துடா, அப்படியெல்லாம் இல்ல. உனக்கு என்ன பார்க்க குப்பை மாதிரி இருக்குல? இங்க பாரு காட்டறமே, இதோட கதம். என்ன? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. எது முடிஞ்சது? எது முடிஞ்சு போச்சு? எல்லாமேடா. இனி என்கிட்ட பேசாத. பொண்டாட்டின்னு உரிமை எடுத்து வராத. இனி ஒரு வார்த்தை அந்த கனி அப்படின்னு கூப்பிட்டு மட்டும் பாரு. கிளியஞ்சட்டி வாயை இன்னும் கொஞ்சம் கிழிச்சு விடுறேன். கிளியஞ்சட்டி வாயா? கிறுக்கி, உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? காலங்கத்தால புருஷன் ஒரு குட் மார்னிங் சொன்னது குத்தமாடி? குட் மார்னிங் சொன்னது குத்தம் இல்ல. குப்பையில போட சொன்ன குட் மார்னிங் என்கிட்ட வந்து சொன்ன பாத்தியா? அதுதான் குத்தம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்னடா என்ன பாக்குற? அது வந்து எது வந்து? அது காலையில பால் வந்துருச்சு. காஃபி போட்டு குடுக்குறியா? காலையில எழுந்ததும் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு காஃபி போட்டு கையில குடுக்கணும். ஏடா, அப்பதான் நான் ஒரு நல்ல பொண்டாட்டி நீ ஏத்துக்குவியா? ஐயா, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஓஹோ, இதெல்லாம் நீயா சொல்லாம அப்பனா நானா சொல்றேன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த கனி. இப்ப எதுக்கு சிரிச்சுக்கிட்டே பேசுற? என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? இல்லம்மா. இல்லையா? பைத்தியம் மாதிரி தெரியாம தான் சிரிக்கிறியா? சொல்லுடா, சிரிக்கிறியா? அது இல்ல, பைத்தியம் மாதிரி கொஞ்சம் தெரியுது. ஓஹோ, இதோ வாயில வந்துருச்சுல வார்த்தை. அப்ப என்ன பைத்தியம்ங்கற? நோ நோ நோ. நீ பாட்றா. உன்னலாம் நம்பி நான் கல்யாணம் பண்ண பத்தியா? என்ன சொல்லணும்? வெளிய கிடக்கு பத்தியா ஒரு பெரிய கீழ் செருப்பு? எடுத்துட்டு வருவாமா? எதுக்குடா? என்ன அடிச்சிட்டவா? இல்ல, அதான ஆசைப்பட்ட. ஓ, நான் ஆசைப்பட்டா என்ன செருப்பால அடிச்சிடுவ.
இல்ல அந்த கண்ணி. இத்தனை நாளோட ஆசை. ஐயோ இல்லம்மா. கட்டின பொண்டாட்டிய செருப்பால அடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க. இப்படி குதர்க்கமா பேசினா நான் என்னதான் பண்றது? ஓ, நான் குதர்க்கமா பேசுறேன், நீ ரொம்ப தெளிவா பேசுற. சரிடா, நீ பேசு. ஆ நீ பேசுடா, எவ்வளவு தெளிவா பேசுறேன்னு நான் கேக்குறேன், பேசு. அது வந்து பேசுடா. இங்க பாரு சுபா, நீ வர வர ரொம்ப. ஏன்டா பேச்சு நிப்பாட்டுற? பேசு. இல்ல நீ ஊட பேசாம இருந்தா நான் கரெக்டா பேசுவேன். ஓஹோ, நான் ஊட ஊட பேசுறேன்னா நீ கரெக்டா பேச முடியல. இல்ல சுபா, நான் பேசுறத ஒரு நிமிஷம். நான் ஒரு நிமிஷம் இல்லடா, 10 நிமிஷம் இல்ல 100 நிமிஷம் கூட வெயிட் பண்றேன். ஆனா உன்னால தெளிவா பேச முடியுமா? இங்க பாருடி, டைம் கொடுத்து பாரு, அப்பதானே பேசுறது என்னன்னு தெரியும். என்ன டைம் கொடுக்கணும்? இதுக்கு மேல உனக்கு டைம் கொடுக்கணுமா? சரிப்பட்டு வராதுடா, இனி இது சரிப்பட்டே வராது. சுபா இங்க பாரு, அவசரப்பட்டு டைவர்ஸ் கைவர்ஸ்னு பேசுன. ஓஹோ, ஐயாவுக்கு அந்த நினைப்புல இருக்கா? ஏண்டா, காலங்கத்தால எழுந்து வந்து ஹாய் சக்தி அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமாடா? டைவர்ஸ் வரைக்கும் போயிட்ட? எனக்கு வேணும்டா, இன்னும் வேணும், இன்னும் வேணும். என்ன வேணும்? உன்கிட்ட இருந்து இப்படி திட்டுடா பாப்பா, முடியலப்பா, முடியல. போதும் சக்தி, இதோட இனிமே நம்ம 2 பேருமே நிறுத்திக்கலாம். எதை இப்ப புடிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறுத்துறதுக்கு? அப்புறம் நீ என்ன பிடிக்கல, வாழ்க்கையில கை விட்டுட்ட. ஆத்தாடி, என்னடா இது? என்னத்த பேசினாலும் கேட்ட போறா. ஆலங்காத்துல நான் யார் மூஞ்சில முழிச்சேன்? இல்லாட்டி இவ யார் மூஞ்சில முழிச்சிருப்பா? ஐயோ, மாத்தி மாத்தி தான் முழிச்சுக்கிட்டோமா? என்னாச்சுன்னு இன்னைக்கு இப்படி பேசுறா? சக்தி, இதுக்கு மேல நீ வாயவே திறக்காத. அப்படியே பேசாம கம்முன்னு போயிட்டேன்னா தப்பிச்ச. இல்ல இன்னைக்கு சல்லி சல்லியா நொறுங்கிரும்டா என் மனசு. என்னடா, என்ன வாய்க்குள்ளே புலம்புற? உன்னெல்லாம் கட்டிக்கிட்டதுக்கு எனக்கு இதுக்கு மேல தேவை அப்படின்னு தானே புலம்புற? ஆமாண்டி, ஆமா, இதுக்கு மேல தேவைதான். சக்தி, நிறுத்து. இவ்ளோ அழகா, இவ்ளோ அறிவா, இவ்ளோ ஒரு யூனிக்கான பொண்டாட்டி யாருக்காவது கிடைக்குமா? அது சொல்லுடி, யாருக்காவது கிடைக்குமா? எனக்கு கிடைச்சிருக்கு. அப்பனா நான் எவ்வளவு பெரிய ஆளு, எந்த அளவுக்கு கொடுத்து வச்சவன். சக்தி, என்ன சொல்ற? ஆமாமா, ஆமா, நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி தொலைச்சேனோ? கொஞ்சம் குறையவாது பண்ணிருக்க கூடாது? இவ்வளவு புண்ணியம் எப்படி எப்படிலாம் பண்ணி தொலைச்சேன்னு தெரியல. இவ்வளவு அன்பான, அறிவான, அழகான, இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு போலாம். இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிட்டாலே அப்படியே திக்கு முக்காடி போய் நிக்கிறேன். சக்தி, சக்தி, அப்பா, என்ன ஒரு இனிமையான குரல். காதுல தேன் வந்து பாயுது. ஆமாமா, இரு அத்தை ஏதோ மருந்துக்கு தேன் இல்லைன்னு சொன்னாங்க. உன் காதுல பாயிர தேனை வேணா புடிச்சு கொடுத்துடலாமா? போ, ஒரு டப்பா எடுத்துட்டு வா, என் காதுல வச்சுக்கோ. நீ சக்தி சக்தின்னு சொல்லு. காய்ச்சி ஊத்துன ஈயம்லாம் வடியும், அதை கொண்டு போய் கொடு. என்ன? தேனு வடியும், கொண்டு போய் கொடு. வேண்டாம் சக்தி. ஏன்? உனக்கு தான் காதே இல்லையே. ஓகே, காதல் இல்லாட்டியும் காதல் இருக்கு. காதலை மதிக்க ஒரு மனசு இருக்கா? அப்பாடா, இது போதும். சரி, ஓகே. என்னவா செல்லத்துக்கு கொஞ்சம் கோபமா இருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல சக்தி, தூங்கி எழுந்து வந்துகிட்டு இருந்தேனா. உங்க அத்தை இருக்காங்களே, உங்க அத்தை. உனக்கு என்ன தூங்கி எழுந்திருக்கிற டைம் ஆடி? காலையில சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டியா? ஒரு வேலையும் பார்க்க மாட்டியா? அப்படி இப்படின்னு கண்ட மணிக்கு திட்டினாங்களா? புரிஞ்சு போச்சு. அவங்கள திருப்பி திட்ட முடியாம வந்து அந்த கோபத்தை பூரா என்கிட்ட கொட்டிட்ட. கரெக்டா சொன்ன சக்தி, நீ தானே சொன்ன நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு. அது வேற சொல்லி தொலைச்சிட்டேன். என்ன சொன்னேன்னு கேக்குறியா? இந்த வீட்ல யார் மேல கோபம் இருந்தாலும் என் மேல வந்து காட்டுன்னு சொன்னேன். எப்படி காட்டுனே? சும்மா காட்டுன்னு காட்டுனேன். சரி, வா காஃபி குடிக்கலாம் சூடா. ஆமா, உன்னை திட்டினது வேதவழி அத்தை தானே? இல்ல, மரகதவழி அத்தை. ஏய், உங்க அம்மாவா? உன் மாமியாரு. சொல்லுவேடா, ஓவரா திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் உன் பொண்டாட்டி ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன், புடிச்சு திட்டி விட்டுவேன், பாத்துக்கோ. இங்க பாரு. சரி, வா காஃபி குடிக்கலாம். இங்க பாரு ஆந்தக்கண்ணி. இங்க பாரு. அடி பாவி, திட்டினது உங்க அம்மா, ஆனா திட்டு விழுகிறதெல்லாம் எனக்கு. இது எந்த ஒரு நியாயண்டி? இதுல காஃபி குடிக்க சூடா. இரு, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமையா போகும்? அப்போ கவனிச்சுக்கிறேன். டேய் சக்தி. வீரானா, இப்பதான் எழுந்து வாரியாடா? ஆமாண்ணா. குட் மார்னிங்டா. காலங்காத்தால ஒரு குட் மார்னிங் சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்தே முடிச்சிட்டு விட்டுருக்கேன். திரும்பவும் குட் மார்னிங். இருடா, கேட்ட கேள்வி பூரா உன்கிட்ட கேட்காம விட மாட்டேன். டே கிறுக்கா, காது கேட்கலையா? குட் மார்னிங்டா. இல்ல நான் குப்பையா? இல்ல குப்பையான்னு கேக்குறேன். என்கிட்ட குட் மார்னிங் சொல்ற? அப்புறம் வேற என்னமா சொன்னாலே? என்ன பார்த்தா பைத்திய மாதிரி இருக்கா? சொல்றா. இல்ல கிறுக்க மாதிரி இருக்கா? அப்புறம் டைவர்ஸ் வேற கொடுப்பியா? ஏய் போடா கிறுக்கா. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா முத்தி போச்சு. ரொம்ப முடியலன்னா சொல்லுடா. ரோட்ல சட்டையை கிழிச்சிட்டு போற அளவுக்கு ஆயிடாத. வீரானா நின்னு நான் எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் போ. என்னடா இது? நம்ம எத்தனை கேள்வி பொறுமையா நின்னு கேட்டோம். இவன் கேட்ட 2 கேள்வியில புடுங்கி எடுத்து ஓடுறான்.
அப்பனா என்ன நான் மட்டும் இழிச்சவாயா? சொல்லுங்கடா. இழிச்சவாயோ கோணவாயோ அங்கிட்டு தூர போய் பேசுடா. காலங்காத்தால வழியில நின்னுக்கிட்டு அத்தை போடா டேய் போ. அத்தை சொத்தன்ட்டு. சொத்தையா? ஏ உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லி ஆரம்பிச்ச பிரச்சனை தான். உங்களுக்கு இப்ப குட் மார்னிங் ரொம்ப முக்கியம் பாரு. இனி சொல்லுவ அவங்களுக்கு சொல்லுவ. டே சக்தி. சொல்லுங்க அத்தை. குட் மார்னிங் டா. போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சலமா. சரத்து. அப்பா ரெண்டு பேரும் எங்க? ரெண்டு பேரும் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லி வெளியே போயிருக்காங்கடா. சரத்து. சொல்லுங்கம்மா. ரத்னாப்பாவும் வைரப்பாவும் அபிமன்யு அண்ணனை பார்க்க போயிருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா. உங்ககிட்ட எல்லாம் சொன்னா நீங்க ஏதாவது டென்ஷன் ஆவீங்க. என் வீட்டுக்கு வந்து பார்க்க கூடாதா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி வரும்னு உங்க யார்கிட்டயும் சொல்லிக்கல. வைஷ்ணவ மாட்டையும் என்கிட்டயே மட்டும் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. இது உங்க வேத வழியத்த மரகதத்துக்கு யாருக்கும் தெரியாது. அதனால நீயும் யார்கிட்டயும் சொல்லிக்காத. சரி சலமா, நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? நான் எங்கேயும் போல, இன்னைக்கு வீட்ல தான். அப்பனா சிந்து கல்யாணத்துக்கு தேவையானது நிறைய கேட்டுட்டு இருந்தாடா. எல்லாத்தையும் அவளை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துறியா? கூட்டிட்டு போயா? எதுக்குமா? என்னன்னு சொல்லுங்க, நானும் ஜீவாவும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நீயும் ஜீவாவா? உங்களுக்கு என்னடா தெரியும்? வாங்க. அது சரத்து வைஷ்வாமாவே சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்கேயோ ஒரு 4-5 நாளா வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிரு கிடக்கா. கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாடா. இன்னும் 5 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் சித்தார்த்த தான் பார்க்க போறான். ஏன் கல்யாணம் முடிச்சா நான் எதுவும் பார்க்க கூடாதுன்னு இருக்கா? எப்பவும் அவ எனக்கு தங்கச்சி தான். அவ பாட்டி ஆகுற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு சொல்லலடா. இப்பவே கூட்டிட்டு போய் வாங்கி எல்லாம் கொடுத்தேன்னா சந்தோஷப்படுவா. கூட்டிட்டு போயேண்டா. சலாமா எங்கம்மா? ஹாய்டா. இப்ப அண்ணி ஓகேவா? ஓகேடா. ரூம்ல ரெஸ்ட் எடுக்கறா. இங்க பாரு திரு, ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதாது. நானும் வைஷாக்காவும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். வாசுவிக்கு இன்னும் 1 மாசத்துக்கு என்னென்ன சாப்பாடுன்னு. என்ன சலாமா, என்னென்ன சாப்பாடுன்னு முடிவு பண்ணி என்ன பிரியாணியாவா கொடுக்க போறீங்க? ஒரு நாள் தயிர் சாதம், ஒரு நாள் மோர் சாதம், அதானே? டேய் எப்போ கரெக்டா சொன்ன? ஆமா, இதெல்லாம் கண்டுபிடிக்க எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆபீசரை கூட்டிட்டு வரேன். பாத்தியாடா சேட்டைய? அம்மா அவன் கிடக்குறான். நீங்க சொன்ன மாதிரி தயிர் சாதம், மோர் சாதம் இதை தவிர்த்து அவளுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. அப்புறம் அவ டேப்லெட் சாப்பிடறதுக்கு ரொம்ப பண்றாமா. 2 அடி அடிச்சியாவது வாயில போட்டு தண்ணியை ஊத்திருங்க. என்னடா பாக்குற? அப்பதான் உங்க அண்ணி சாப்பிடுவா. டேய் அடிக்காமையே நான் பாத்துக்கிறேன். சரி சலாமா. அப்புறம் சிந்து என்கிட்டயும் சொன்னா கூட்டிட்டு போய் அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடு. அவளை எங்க கூட்டிட்டு போ சொல்ற? கூட்டிட்டு போ, வீட்டுல சும்மா தானே இருக்க. நீ நாப்ல? ஏன்னா ஆபீஸ்க்கு போறேன்டா. சரிதான். ஒழுங்கா கூட்டிட்டு போ. இன்னைக்கே என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து வாங்கி கொடுத்துரு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு, தெரியும்ல? சரியப்பா, ரொம்ப கத்தாத, போ பாத்துக்கிறேன். சலாமா அதெல்லாம் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருவா. சரி திரு, நீ ஆபீஸ் கிளம்பிட்டியா? இதோ கிளம்பிட்டேமா. பாத்து போயிட்டு வா. சரி சலாமா. சரத்து, சொன்னதெல்லாம் கேட்டுச்சுல? என்னடா சண்டியரு நினைப்பா? அது பிச்சு போடுவேன், பிச்சு போடா. டேய் கொஞ்சம் அண்ணனா கெத்தா மிரட்டிக்கிறேன்டா. ஆமா, ஏன் மிரட்ட மாட்ட? போப்பா போ. சரிடா, போயிட்டு வரேன். ஒரு மார்க்கமா தான் தெரியுற. கவனிச்சுக்கிறேன். கிளம்பு. என்னடா? ஒன்னும் இல்லம்மா. சரிம்மா, நான் அப்பனா அப்படியே சிந்துவை கூட்டிட்டு கிளம்புறேன். சரி சரத்து. டேய் திரு, உன்னை பார்க்கவே சந்தோஷமா இருக்குடா. ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போய் கொஞ்சம் சிரமப்பட்ட, ரொம்ப ஃபீல் பண்ணுவியோன்னு எதிர்பார்த்தேன். ஆனா உனக்கு ஒவ்வொரு கஷ்டமும் வரும்போது அதை நீ பல மடங்கு சந்தோஷமா மாத்துற. சூப்பர்டா. டேய் சரத்து. அத்த குட் மார்னிங். உன் குட் மார்னிங் ஒன்னும் தேவையில்ல. என்னடா சொல்லி வச்ச சிந்துட்ட? ஏத்த என்னாச்சு? நான் அவளை வெளியே போலான்னு கூப்பிடுறேன். அதெல்லாம் வர முடியாது. என் அண்ணன் சரத்து போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்றா. ஏண்டா என்ன பார்த்தா அடுத்தவ மாதிரி தெரியுதா? உன் அம்மாக்காரி 2 பேர்ட்ட கேட்டுட்டேன், கூட்டிட்டு போன்னு சொல்லியாச்சு. நீ என்னடா எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு? அது என்னடா அது இதுன்னு தாளம் போடுற? ஐயா தாளம் இல்லத்த, தரமான பதிலா சொல்லணும்ல. அது ஒண்ணு இல்லத்த, கல்யாணத்துக்கு சிந்துக்கு தேவையான பொருள் நிறைய வாங்கணும்னு சொன்னா, அதுக்காக தான் அவளை கூட்டிட்டு போனோம். இதோ கிளம்பிட்டேன். சிந்து கூட கிளம்பி இருப்பாளே. அவ எங்கடா கிளம்பிருக்கா? இப்பதானே தூங்கி எழுந்து உட்காந்துருக்கா. ஆமாத்த, இனிமேல் தான் கிளம்ப சொல்லணும். சரத்து, அவளை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. முக்கியமான இடமா? அப்படி என்ன இடத்த? அது கல்யாணம் வச்சிருக்கல கோவிலுக்கு ஒரு பூஜைக்கு கொடுத்துருக்கு. அதனால நான் அவளை கூட்டிட்டு போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீ அவளை எங்க வேணாலும் கூட்டிட்டு போய்க்கோ. சாரி அத்த, நீங்க எந்த பூஜையை எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா என்ன சொல்ற? இல்லத, நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா அது ஒரு நல்ல பூஜையா தான் இருக்கும். அந்த பூஜைக்கு நீங்க மட்டும் கலந்துக்கோங்க. நம்ம சிந்துக்கு இந்த பூஜை பரிகாரம் இதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அதனால கால நேரத்தை வேஸ்ட் பண்ணாம அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்க நான் அவளை கூட்டிட்டு போறேன். சரத்து பிளீஸ் அத்த, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வேணும்னா கிளம்புங்க, கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க போற கோவில்ல என்ன நடக்குது ஏது எல்லாத்தையும் பாத்துட்டு வாங்க.
ஏய், நான் வேணா கோவில கொண்டு போய் விடவா? ஒன்னும் தேவையில்ல. எனக்கு இனி என்ன பண்ணணும்னு தெரியும். நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, போய் பாருங்க. ஆத்தாடி, என்ன ஒரு கோபம் இந்த வயசுல. சரி, ஓகே. இனியும் சிந்து வீட்ல இருந்தா இந்த அத்தை அங்க போலாமா இங்க போலாமான்னு பிளான் தான் பண்ணுவாங்க. அதனால நாமளே கூட்டிட்டு கிளம்பிட வேண்டியதான். டேய் ஜீவா, டேய் சிந்துவை கிளம்ப சொல்லு. நம்ம 3 பேரும் சேர்ந்து வெளியே போறோம். ஓகேடா. எந்த கடைக்கு போறோம்? சிந்துக்கு பிடிச்ச காஸ்டியூம்லாம் வாங்க. ஓகே ஓகே, இத சொன்னாதான் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாளே. ஓகேடா, சொல்லி கூட்டிட்டு வா. ஓகே. டேய் சித்தார்த், நீ என்ன பேசுவ ஏது பேசுவ இதெல்லாம் எனக்கு தெரியலடா. ஆனா அபிமன்யு அங்கிள் அவங்க இத்தனை வருஷம் வச்சிருந்த கோபத்தை மட்டும் வெளிக்காட்டுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சு நான் இவ்வளவு கேஷுவலா இருக்கேனா என் ரத்னாப்பாவுக்கும் வைரப்பாவுக்கும் எப்படி பேசணும் எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். அதுவும் சிந்து கல்யாணத்துக்காக அவங்க எப்படி பேசணுமோ பேசட்டும். ஆனா டேய், ஏதாவது ஒரு வார்த்தை ராங்கா வந்துச்சு, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அப்ப தெரியும் இந்த சரத் யாருன்னு. பா, கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துட்டோன்னு போன் பண்ணாங்க. நாங்க பஜாருக்குள்ள இருக்கோம், வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னோம். இப்ப மணி 11பா. இன்னும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமாண்டா, இங்க பாரு, நம்ம மேல எவ்வளவு பயபக்தி. நம்ம தரிசனத்துக்காக 2 பேரும் அவ்வளவு தவம் கிடக்குறாங்க. ஆமாப்பா. ஏன்பா இன்னும் போன் பண்ணிட்டாங்கப்பா. டேய் என்னன்னு கேளு. இதோ. ஹலோ மாமா. சித்தார்த், ரொம்ப நேரமா பார்க்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வர இன்னும் லேட் ஆகுமா? ஐயோ சாரி மாமா, இன்னும் நீங்க அங்கதான் வெயிட் பண்றீங்களா? ஏன் சித்தார்த், என்னாச்சு? பார்க்ல தானே மீட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தா. ஐயோ மாமா, சாரி மாமா, இங்க மார்க்கெட்டுக்கு வந்திருந்தோமா. அப்பா அதுக்கு மேல இனி என்னால பார்க்குக்கெல்லாம் வர முடியாது. இங்கே இருக்கேன்டா, நீ அவங்களெல்லாம் வர சொல்லுன்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னேன் மாமா, உங்களுக்கு கால் பண்ண மறந்துட்டேன். சாரி 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 மாமா, அப்பா கிட்ட அப்படியே கதையா பேசிக்கிட்டு இருந்தேனா மறந்துட்டேன். எதுவும் நினைச்சுக்காதீங்க மாமா. ஐயோ சித்தார்த், இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கு எதுக்கு இத்தனை சாரி? ஆமா, எந்த மார்க்கெட்டு? நம்ம ஊர் காய்கறி மார்க்கெட் தான். ஓகே சித்தார்த், நாங்க அங்க வந்துட்டுமா? மாமா, உங்களுக்கு ஒண்ணு சிரமம் இல்லையே? இல்ல சிரமம்லாம் ஒண்ணும் இல்ல சித்தார்த், இதோ ஒரு 10 நிமிஷத்துல வரோம். ஓகே மாமா. சரியா, வச்சுட்டுமா? வச்சிருங்க. வச்சுட்டாங்க. பா கேட்டியா, இங்க வராங்களாம். வரட்டும்டா வரட்டும். இவங்கள தேடி இவங்க பின்னாடி எத்தனை நாள் நான் அலைஞ்சிருப்பேன். சித்து, முறையா அவங்க என்ன தேடி வராங்கடா. அது ஒரு சந்தோஷமா இருக்குடா. இனி எப்பவுமே உனக்கு சந்தோஷம் தான்ப்பா. சரி இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. உன் கெத்த மட்டும் எப்பவும் விட்டுறாத. அவங்க வந்தாலும் எழுந்து நிக்க வேண்டாம், இப்படியே உட்காந்துரு. அப்புறம் நான் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா பேசுற மாதிரி தான் பேசணும். ஏன்னா கல்யாணம் முக்கியம்ப்பா. ஏய், நானும் அதைத்தான் சொல்றேன். இப்ப இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் 1-2 பாத்துக்கலான்னு. இல்லப்பா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு இப்படி எல்லாம் மாறிட்டாங்கன்னு அவங்க நினைக்க கூடாது. நாம எப்பவும் ஒரே மாதிரி தான், அது அவங்களுக்கு தெரியணும்ப்பா. அதுக்காக தான் இப்ப இந்த மீட்டிங். சொல்லிட்டேல, அப்பா எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு. அவங்கள எப்படி பேசணுமோ அப்படி பேசவும் செய்வேன். உன் கல்யாணத்துக்கு எந்த தடையும் வராத மாதிரியும் பேசுவேன். சித்து, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. உன் கல்யாணம் எப்படி ஜாம்னு நடக்குதுன்னு மட்டும் பாரு. கண்டிப்பா நடக்கும்பா. சரி அப்பா, 10 நிமிஷம் சொல்லிருக்காங்க, வந்துருவாங்க கரெக்டா. என்னென்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? இவங்க கிட்ட பேசலாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லடா. மனசுக்குள்ள தொன்ன போல இருக்கு. அவங்கள பார்த்ததும் நானா கொட்ட ஆரம்பிச்சிருவேன். சரி ஓகேயா, வெயிட் பண்ணு. இன்னைக்கு வரட்டும். அவங்க வாழ்க்கையிலே எதிர்பார்க்காத ஒரு நாள். இன்னைக்கு அவங்க மறக்க முடியாத நாளும் கூட. எஸ்